பாருங்க, தொகுதி மறுவரை சீரமைப்பு மசோதா. இப்போ இந்த மசோதா வந்து பாராளுமன்றத்தில் நடந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, எது கொண்டு வந்தாலும் சரி, உடனே எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறதா வேலை. அது மசோதா வந்து நிறைவேறினதுக்கப்புறம் நல்லதா கெட்டதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொண்டு வந்து உடனேயே அதை எதிர்க்கிறது தான் வேலை இந்த எதிர்க்கட்சிகளுக்கு. அதுலேயும் திமுக தான் முன்னணியில் இருக்கக்கூடியது. முன்னணியில் இருந்து உடனே எதிர்க்கக்கூடியது. அந்த மசோதா என்ன, எப்படி அது வந்ததுக்கப்புறம் தானே தெரியும் அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த மசோதா எந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாலேயே எதிர்க்கிறது தான் இந்த எதிர்க்கட்சிகளுடைய வேலையே. அதில் திமுக முன்னணியில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, தொகுதி சீரமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, மறுவரை சீரமைப்பு. இதில் அவங்க அமித்ஷாவும் மோடிஜி அவர்களும் உறுதியாக சொல்லிட்டாங்க, இந்த தொகுதிகள் அதிகமாகுமே தவிர குறையாகாது. இப்போ இருக்கிறது 17.8% 17.23 அல்லது 29% வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க அதை கேட்காம கருப்பு கொடி ஏந்துறது, தீ வைக்கிற சட்டங்களை எரிக்கிறது, இந்த மாதிரியான போராட்டங்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நடந்துட்டுருக்கு இல்லையா, இந்த தேர்தல் தோல்வியை அந்த மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரியான போராட்டங்கள். அப்போ தானே இவங்க பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட மாட்டாங்க, பாஜகவுக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேர்தல் நடந்துட்டுருக்கிறதுனால, அதே இந்த மக்களை திசை திருப்பதற்காக இந்த போலி நாடகம். இந்த மாதிரி போராட்டங்களை திமுகவோ எதிர்க்கட்சிகள், இந்த திருமாவளவன் அவர்கள், அந்த மாதிரியான போராட்டங்களை மக்கள் மதிக்கிறதே கிடையாது. இப்போ நல்லா தெரிஞ்சிட்டாங்க. இவங்க போராட்டம்னாலே இந்த மாதிரி ஒரு கண் துடைப்பு தான், எதையாவது வச்சு அந்த கண் துடைப்பு தான். தேர்தல் சமயத்தில் இந்த போராட்டம் பண்ணால் மக்கள் திசை திருப்புவாங்க, அவங்க கவனத்தை திசை திருப்பிட்டு பாரதிய ஜனதா மோசம், ஏடிஎம்கே மோசம், அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் எல்லாமே. ஆனால் இது மசோதா மகளிர் மசோதா இன்னும் சிறப்பானது. ஏன்னா 33% மகளிருக்கு வரப்போகுதுன்னா அது நல்லது தானே, அதை எல்லாருமே ஆதரிக்க. இப்போ தென் மாநிலங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால், தென் மாநிலத்தில் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு ஆதரிக்கிறாரு. மற்றபடி மற்ற கேரளாவோ கர்நாடகாவோ எல்லாமே சும்மா பேசாமல் இருக்காங்க. திமுக மட்டும்தான் தமிழகத்தில் இந்த மாதிரி திசை திருப்புற வேலை நடந்துட்டுருக்கு. இந்த திசை திருப்புறதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த போராட்டங்களை எல்லாம் மதிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. இவர் என்னதான் பண்ணாலும் அது